ஹாய் ஹலோ வெல்கம் டு நிவி கைரா சேனல். இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவலும் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. மீன் குழம்புக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் வறுவலுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிப்புக்கு கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயமாக பூண்டு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா அது கீரி தான் வச்சுருக்கேன், அதையும் போட்டு நறுக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ஆக்சுவலி நாங்கள் சென்னையில் வச்சதே கிடையாது. இது மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊரில் வந்து கொடுத்து விட்டதுனால நான் இன்றைக்கி சமைக்கிறேன். நாங்கள் மீன் சென்னையில் வாங்கவே மாட்டோம். எப்போவுமே மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னா ஊருக்கு தான் நாங்கள் போவோம். சென்னையில் ஏன் பிடிக்காதுன்னா அது ஐஸ் மீனுங்கிறதுனால பிடிக்காது. இப்போ மீன் வறுவலுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நானுமே ஹரிபரியாக சமைக்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்க வேலை. ஆக்சுவலாக மீன் நான் ஃப்ரை பண்ணதும் கிடையாது. மீன் வந்து எப்போவுமே மாமியார் தான் சமைப்பாங்க. மீன் டிபார்ட்மெண்ட் வந்து மாமியாருக்கு தான். வீட்டில் ஆனாலும் அம்மா தான் சமைப்பாங்க. மீன் ஃப்ரைலாம் எனக்கு பண்ண தெரியாது. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டாலே போதும். நாங்கள் ரொம்ப காரமெல்லாம் மீன் குழம்பு சாப்பிடுவோம். எப்போவுமே எந்த விஷயத்துலையுமே நாங்கள் காரம் அதிகமாக ஆட் பண்ணிக்க மாட்டோம். மிளகாத்தூளை வதங்கிடுச்சு. இது ரெட் சில்லி பவுடர் வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது. அது வந்து கொஞ்சமாக லைட்டாக கலர் கொடுக்கும் மீன் குழம்புக்கு, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை வந்து ஊற்றிக்கலாம். இது பழைய ஸ்டைல் தான், கையில் வந்து புளிஞ்சு விடுறது. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்கணும் மீன் குழம்பு. நாங்கள் எங்கள் வீட்டு சைடில் எப்படி வைப்போம் அப்படின்னா, மீன் குழம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறம் தான் நாங்கள் மீன் எப்போவுமே போடுவோம். ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் எப்படி செய்வாங்கன்னா, மீன் வந்து தண்ணி ஊற்றின உடனே மீன் போட்டுருவாங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு இறங்கும் அப்படிங்கிறதுனால. அதனால் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும் போதே போட்டிருக்கேன், லைட்டாக திக்காகும் போது போட்டிருக்கேன். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.